டிஃபரன்ஸ் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது SBI PO மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஒரு ரேடார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இன்றைக்கி அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? 3 கொஸ்டின் தான் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரேடார் கிராஃப் கொஸ்டின். சரியா? இந்த கிராஃப்க்கு பேர் ரேடார் கிராஃப்னு சொல்லுவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோஸ் த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் பிளாஸ்டிக் ப்ளஸ் உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில் விற்கிறாங்க. சரியா? 2 மாதத்தோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மே மந்த், இந்த ஆரஞ்சு கலர் வந்து மே மந்தில் வித் த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ். மே மந்தில் வந்துட்டு அவங்க சேல் பண்ண நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ், உடன் பக்கெட்ஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் ரெண்டுமே சேர்த்து டோட்டல் நம்பர்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. சரியா? 5 ஷாப்லேருந்து 5 ஷாப்போட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது, PQRST. சரியா? 5 ஷாப்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் மந்த் மே அண்ட் ஜூனில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் அண்ட் உடன் பக்கெட்ஸ் வித் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு காட்டுது. கிராஃபில் பாருங்க, இதுதான் வந்துட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் 0. இது வந்துட்டு இது வந்து 50 ரேஞ்சில் இருக்குது, இது 100 ரேஞ்சில் இருக்குது, இது 150 ரேஞ்ச், இது 200 ரேஞ்ச், இது 250 ரேஞ்ச். ஓகே, புரியுதா என்னென்ன? இப்போ இந்த 200க்கும் 50க்கும் நடுவில் 5 ஈக்குவல் போர்ஷன்ஸ் இருக்குது. 5 ஈக்குவல் போர்ஷன்ஸ் இருக்குது. 4 கோடு இருக்கும், 4 லைன்ஸ் இருக்கும். 4 லைன்ஸ் வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக இல்லை ஷேர்ஸாக பிரிக்க முடியும். ஸோ 200 to 50 வரைக்கும் அப்படின்னா 210, 220, 230, 240 and 250. சரியா? இந்த 210, 220, 230, 240 இந்த 4 லைன்ஸ். ஸோ 200 to 250 வரைக்கும் இருக்குது. ஸோ 200, 210, இது 10 இருக்கும், 220, 230 and 240 4 டிஃப்ரெண்ட் லைன்ஸ், 5 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் 200 to 50 சொல்லிட்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கா, 5 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கா, இல்லை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு 10 தான் இருக்கணும், 10 தான் பிரிச்சிருக்கணும்லாம் கிடையாது, 5 5 பிரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 200 இப்போ 10 ஈக்குவல் பார்ட்ஸை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா 205, 210, 215, 220, 225, 230, 235, 240, 245, 250 இந்த மாதிரி 10 ஈக்குவல் 10 ஈக்குவல் ஷேர்ஸாக இருக்கும். 9 லைன்ஸ் வந்து உள்ளே இருக்கும், இந்த இதுக்கும் நடுவில். இதுதான் வந்து மேஜர் லைனாக இருக்கும். 200 இருக்கும், அப்புறம் 205 ஒரு லைன் இருக்கும், 210 ஒரு லைன் இருக்கும், 215 ஒரு லைன் இருக்கும், 220 ஒரு லைன் இருக்கும், 220 ஒரு லைன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரியா? தெரிஞ்சிருந்தவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணும்போது இது என்ன, எத்தனை நம்பர்ஸோ இல்லை எத்தனை பர்சன்டேஜோ கொஷின் என்ன டேர்ம்ஸில் கொடுத்துருவாங்களோ அது நீங்கள் அதை நோட் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைன்ஸ் எந்த லைனில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 168 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரஞ்சில் இந்த பாயிண்ட் 168, இந்த ப்ளூ கலர் பாயிண்ட் வந்து 118 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுக்கல அப்படின்னா வெறும் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேட்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கிராஃப்ல இருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போடணும். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினை கொடுத்துட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம தான் பார்த்து கவனமாக பார்த்து போடணும். ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் பாருங்க. இன் மே, if total wooden buckets sold by R was 200% more. 200% மோர்னா என்ன? ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ மாதிரி 200 டைம்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். சரியா? 200% ஜாஸ்தி இருக்குன்னு அப்படின்னா என்னது? 100% meant for divided by 100ன்னு போடணும். சரியா? அப்போ 2 டைம்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ டோட்டல் உடன் பக்கெட் sold by R was 200% more than total number of wooden buckets sold by S in May. இப்போ உடன் பக்கெட் sold by S வந்து ஏன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி 2 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? பர்சன்டேஜ் அதை வந்துட்டு டிவைட் பை 100 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் மோர். ஓகே, அதான் இதோட மீனிங். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் உடன் பக்கெட் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிராஃப்ல கொடுத்துருக்கிறது வந்து எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் தான். உடனும் பக்கெட்டும் உடன் பக்கெட்ஸ் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் சேர்ந்துருக்கு. நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் மட்டும் தான் இந்த கிராஃப்ல நம்மளுக்கு காட்டியிருக்கிறது. இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் உடன் பக்கெட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது. சோல்டு பை எஸ் இன் மே. ஓகேவா? அது மாதிரி 200% மோர். ஆர் வந்துட்டு ஆர் ஷாப்பில் உடன் பக்கெட்ஸ் வித்தது வந்துட்டு 200% ஜாஸ்தியாக இருக்கான். சரியா? அப்புறம் நம்மளுக்கு உடன் பக்கெட்ஸ் எஸ்ல எவ்வளோ வித்துருக்காங்க உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கோமா, ஏன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா இது எப்படியா, இது வந்து எப்படின்னா மே மந்த்தில் உடன் பக்கெட்ஸ் sold by R was 200% more அப்படின்னா A plus 200% of A. சரியா? புரியுதா? என்ன சொல்லியிருக்கேன் புரியுதா? ஆஃப்னு வச்சுக்கோங்க. A இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ மாதிரி 2 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சரியா? இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ மாதிரி 2 டைம்ஸ் ஜாஸ்தி ஆர் ஷாப்பில் மே மந்தில் உடன் பக்கெட்ஸ் சேல் ஆகிருக்கிறது. அதனால் 200% ஆஃப் ஏன்னு போடுறோம். இதை எப்படி எழுதலாம்?
பர்சன்டேஜ் இருக்குதுன்னா நம்ம கீழே 100 போட்டு 100 போடணும். ஸோ a plus 2a வந்து என்ன வேல்யூ இருந்தது 3a. ஓகேவா? சரி. And the total number of plastic buckets sold by R in May are more than total number of plastic buckets sold by S in May. Total number of plastic buckets sold by R. Plastic bucket R ஷாப்ல மே மந்த்ல வித்தது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கான். எதை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா more than total plastic buckets sold by S in May. புரியுதா? சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Then which of the following option cannot be the number of plastic buckets? என்ன கொடுத்துருக்காங்க? Cannot be the number of plastic buckets by R in May. கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் பை ஆர் ஷாப் இன் மே மந்த்ல வித்திருக்க முடியாது, அந்த நம்பர் எவ்வளோ நம்பர்ஸா இருக்க முடியாது, அதாவது எந்த நம்பர் எத்தனை நம்பர்ஸ் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு விற்க வாய்ப்பு இருக்கோ அதை விட்டுட்டு விற்க வாய்ப்பு இல்லாத நம்பர்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுதான் கேட்டுக்கிறது. cannot be the number. இப்போ நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்துட்டு ஆர் ஷாப்ல மே மந்த்ல எவ்வளோ விற்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆப்ஷன்ஸ்ல எது வந்துட்டு அந்த நம்பரா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்க கொஸ்டினை கொடுத்துருக்க ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் ஆர் ஷாப்ல மே மந்த்ல இருக்கிறது வித்தது வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். எதை விட அப்படின்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் எஸ் ஷாப்ல மே மந்த்ல வித்ததை விட. ஓகேவா? சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ கிராஃப் பாருங்க. மே மந்த்ல எஸ் ஷாப்ல பாருங்க. இங்க மே மந்த் மென்ஷன் பண்ணிக்கிறது இந்த ஆரஞ்சு கலர் லைன். சரியா? எஸ் ஷாப் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஸோ எஸ் ஷாப்ல மே மந்த்ல 150 நம்பர் ஆஃப் டோட்டல் பக்கெட்ஸ் வந்து வித்துருக்காங்க. சரியா? 150 டோட்டல் வந்து 150. அப்போ இதில் உடன் பக்கெட்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் கிடைச்சிடும். அப்படி தானே? ஸோ எஸ்ஸுக்கு எஸ் ஷாப்ல மே மந்த்ல உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்து ஏ நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கும். இதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் வந்துட்டு உடன் பக்கெட்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் மட்டும். சரியா? கிடைச்சிச்சா? இது எப்படி இருக்கணும்? இதுக்கு வந்து கம்மியாக இருக்கணும். இந்த டேர்முக்கு கம்மியாக இருக்கணும். சரி, இப்போ ஆர் ஷாப்ல மே மந்த்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து பார்ப்போமா? ஆர் ஷாப்ல மே மந்த் வந்துட்டு இந்த இருக்கு. இது வந்து 240. சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து 240. ஆர் ஷாப்ல மே மந்த்ல வித்தது வந்துட்டு டோட்டலா 240 நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? நம்ம 3A எடுத்துருக்கோம். ஏன்னா எஸ் ஷாப்ல மே மந்த்ல வித்த உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி 2 டைம்ஸ் வந்துட்டு ஆர் ஷாப்ல ஜாஸ்தி இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 200% வந்து மோர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 200% மோர் அப்படிங்கிறத நம்ம 2 டைம்ஸ் ஜாஸ்தி எடுத்திருக்கோம். A + 2A அந்த 2 டைம்ஸ் பிளஸ் எடுத்திருக்கோம், மோர் எடுத்திருக்கோம் அப்படின்னா A + 2A டோட்டலா 3A. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 240 - 150 90 2A. அப்போ A ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா A ஓட வேல்யூ வந்துட்டு should be less than 90/2. A less than 90/2, which means A is less than 45. அப்படின்னா இப்படி கூட எழுதிக்கோங்க. A வேல்யூ வந்துட்டு 45 விட கூட இருக்கணும். சரியா? அப்போ நீங்க இந்த இதுல போடுங்க. இதுதான் வந்துட்டு என்னது 240 இந்த இதுலயே இந்த ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் பை ஆர் இன் மே. நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் இன் ஆர் இந்த ஷாப் ஆர் இன் மே மந்த்ல நம்பர்ஸ் வந்து எவ்வளவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொஸ்டின். சரியா? எவ்வளோ நம்பர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ எவ்வளோ நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 240 - 3A 45 போடுங்க. நமக்கு இது கூட தேவையில்லை. இந்த இது போட்டாலும் போதும். 150 - A என்னது? A வந்துட்டு 45க்கு மேலே இருக்கும். நம்ம A வந்து 45 அசியூம் பண்ணி பார்ப்போம். A = 45 வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும்ல. ஸோ வந்து 105 நம்பரை விட ஜாஸ்தி தான் இருக்கணும். புரியுதா? 105 நம்பரை விட ஜாஸ்தி இருந்தால் தான் அது வந்து என்னது நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் சோல்டு பை ஆர் இன் மே மந்த். ஓகேவா? இப்போ இந்த 105 பக்கெட்டுக்கு இந்த 105 நம்பர்ஸுக்கு கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட் சோல்டு பை ஆர் இன் மே ஆர் மோர் தேன் டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட் சோல்டு பை எஸ் இன் மே. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் அதாவது
plastic buckets sold by R in May month should be greater than this number. இந்த நம்பர் என்னது அப்படின்னா total plastic buckets sold by S in May month. ஓகேவா? இதை விட இது வந்து இந்த டேர்ம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கணும். சரியா? ஸோ இந்த டேர்மே நம்மளுக்கு 105 வந்துருச்சு. ஸோ 105க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் தான் இந்த மேலே இருக்க முடியும். சரியா? இந்த நம்பர் ஆஃப் இந்த நம்பர்ஸ் அதாவது பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் நம்பர்ஸாக இருக்க முடியும். ஆர் ஷாப்பில் மே மந்த்தில் விற்ற நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 105க்கு கீழே இருக்கிறது, அதாவது மினிமம் 105, இந்த 105க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் சோல்ட் பை ஷாப் ஆர் இன் மே மந்தாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது என்ன அப்படின்னா 105க்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த ஏ ஆப்ஷன், இன்னொன்று வந்து இந்த சி ஆப்ஷன். 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை தான் நம்ம கரெக்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். சரியா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரீட் பண்ணும்போது விச் கேன் பி த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு நீங்கள் இந்த 117ஐயும் 120ஐயும் போடக்கூடாது. ஓகேவா? cannot be the number of plastic buckets. அதாவது மினிமமா இந்த நம்ம ஆக்சுவலா ஏ வேல்யூ 45க்கு மேலே இருக்கணும். ஏ வேல்யூ ஏ வந்து 45 இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஏ வந்து 45 இருந்ததுனாலே 105க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலா ஏக்கு ஏ வேல்யூ 45க்கு மேலே தான் இருக்கணும். ஏ வேல்யூ 45 வச்சாலே நம்மளுக்கு வந்துட்டு 105 நம்பருக்கு மேலே தான் இந்த நம்பர்ஸ் வந்து இருக்கணும். பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் சோல்ட் பை ஆர் ஷாப் இன் மே மந்த் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ எது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா 105க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு கிடையாது. கொஸ்டின்லையும் கேட்டுக்கிறது அதுதான். ஸோ நம்ம ஆப்ஷன் இ சூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா என்ன போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. 40% of total buckets sold by P in June are plastic buckets. ஓகேவா? அப்போ பி ஷாப்ல ஜூன் மந்த் எவ்வளோ விற்றுருக்காங்க டோட்டல் அப்படின்னா, ஸோ பி ஷாப்ல ஜூன் மந்த் ப்ளூ கலர் ரெப்ரசன்ட் ஃபார் ஜூன் மந்த்ல இங்கே இருக்கு பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு 50, 50, 100, 150. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து என்னது இந்த இருக்கு 116 போட்டிருக்கோம் பாருங்க. ஆல்ரெடி 160. ஸோ டோட்டல் பக்கெட் சோல்ட் பை ஷாப் பி இன் ஜூன் மந்த் வந்து 160. அந்த 160ல பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40% இருக்குது. 40% ஆஃப் 160 என்ன நம்மளுக்கு 50% வந்து 80, 10% 16. ஸோ 80 - 16 போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 64 நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்துட்டு பி ஷாப்பில் ஜூன் மந்தில் விற்றுருக்காங்க. புரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 40% ஆஃப் 160 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு 50% ஆஃப் 160 வந்துட்டு 80. 160ல பாதி 80. இந்த 160ல 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. சரியா? 10% 16. ஸோ நான் எனக்கு 40% ஆஃப் 160 தான் வேணும். அதனால 50% ஆஃப் 160ல இருந்து 10% ஆஃப் 160 மைனஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த 80 - 60 இஸ் ஈக்குவல் டு 64 நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்துட்டு ஷாப் பியில் ஜூன் மந்த்தில் விற்றுருக்காங்க. ஓகே, அதில் 1/8 ஆஃப் டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து சோல்ட் பை ஆர் சோல்ட் பை பி ஆர் டிஃபெக்டான பீஸ். சரியா? டிஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வித்ததுல 1/8 வந்து டிஃபெக்டிவ். சரியா? அப்போ சாரி பிளாஸ்டிக்ல டிஃபெக்டிவ் பீஸ் எவ்வளோ அப்படின்னா 1/8 ஆஃப் டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் which is 64. ஸோ 8 நம்பர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து டிஃபெக்ட் பீஸ். அப்போ நல்லா இருக்கிறது. இப்போ நான் டிஃபெக்டிவ் பீசஸ் மொத்தம் எவ்வளோ இருக்கும்? பி ஷாப்ல ஜூன் மந்த்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து 64. அதில் டிஃபெக்டான நம்பர்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு 56 நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்துட்டு ஜூன் மந்த்ல பி ஷாப்ல விற்றுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 25% ஆஃப் if 25% ஆஃப் டோட்டல் wooden buckets sold by P in June are also defective and total wooden buckets sold by Q in June are 50% more than the difference between total plastic and wooden buckets sold by P in June which are not defective. Then find the total plastic buckets sold by Q in June or what percentage of total buckets sold by Q in May. இன்னும் கொஞ்சம் நிறைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? 25% of total wooden buckets sold by P in June are also defective அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்மளுக்கு ஜூன் மந்த்ல பி ஷாப்ல
எவ்வளோ பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட் சேல் ஆனது வந்து எவ்வளவு 64. அப்போ நம்மளுக்கு உட்டன் பக்கெட்ஸோடது வேணும். உட்டன் பக்கெட்ஸோடது வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், டோட்டல் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணணும். அந்த உடன் பக்கெட்ஸ் வேணும்னா டோட்டல் நம்பர்ஸ்ல இருந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் கிடைச்சிரும். சரியா? பி மந்த்ல பி ஷாப்ல ஜூன் மந்த்ல மொத்தமா சேல் ஆயிருக்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னா டோட்டலா 160 பார்த்துருந்தோமா. ஸோ அந்த 160ல 40% வந்துட்டு பிளாஸ்டிக் பக்கெட்ஸ். அப்போ அந்த 160ல பேலன்ஸ் இருக்கிற 60% என்னது உடன் பக்கெட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 160ல இருந்து 64 மைனஸ் பண்ணாலும் சரிதான், இல்ல இந்த 160ல 60% எடுத்தாலும் சரிதான். ஓகேவா? எப்படினாலும் பண்ணலாம். நம்ம 60% எடுத்துப்போமா. 50% வந்துட்டு 80 பிளஸ் 10%. 50 பிளஸ் 10 பிரிச்சுக்கிறோம். 50% வந்துட்டு 80, 10% வந்து 16. ஸோ 80 பிளஸ் 16 டோட்டலா 96 நம்பர்ஸ் ஆஃப் உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு பி ஷாப்ல ஜூன் மந்த்ல சேல் ஆயிருக்கு. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 25% ஆஃப் டோட்டல் உடன் பக்கெட்ஸ் ஆர் ஆல்சோ டிஃபெக்டிவ். சரியா? அப்போ இந்த 96ல 50% எவ்வளவு 48. இப்போ 25% எவ்வளவு இந்த 48லயும் பாதி 24. 96ல 100%, 96ல 50% எடுத்தீங்கன்னா அதாவது அப்படி ஃபுல்லா அப்படியே பாதி எடுத்தீங்க அப்படின்னா 96ல பாதி 48, 25% டிஃபெக்டன்ஸ் இருக்காங்க. ஸோ 25% எடுத்தீங்கன்னா அப்படியே இந்த 50%ல பாதி, இந்த 48ல பாதி 24. சரியா? ஸோ 25% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் உடன் பக்கெட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஸோ 24 நம்பர்ஸ் வந்து டிஃபெக்டிவ் பீஸ். ஸோ டிஃபெக்டிவ் பீஸ் வந்துட்டு 24. அப்போ நான் டிஃபெக்டிவ் பீஸ் வந்துட்டு உடன் பக்கெட்ஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 96 minus 24 போட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு 72 நம்பர்ஸ் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு பி ஷாப்ல ஜூன் மந்த்ல சேல் பண்ணியிருக்காங்க. சரியா? இதாண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 56 and 72. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா and total wooden buckets sold by Q in June are 50% more than the difference between total plastic and wooden buckets sold by P in June. இந்த இருக்கு wooden buckets sold by P in June வந்துட்டு இந்த இருக்கு. அதுவும் நான் டிஃபெக்டிவ் பீசஸ் அந்த இருக்கு. அதே மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்துட்டு நான் டிஃபெக்டிவ் பீசஸ் வந்துட்டு வித்தது இந்த இருக்கு 56. இதுல இந்த டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அந்த டிஃபரன்ஸ் 50% மோர். என்னது டோட்டல் உடன் பக்கெட் சோல்ட் பை Q in June. ஸோ Q ஷாப்ல ஜூன் மந்த்ல உடன் பக்கெட் அவங்க வித்தது வந்து 50% மோர் அப்படின்னா 150%. 50% மோர்னா என்ன அர்த்தம் 100% பிளஸ் 50%. கரெக்டா? இந்த 50% அப்படிங்கிறதா மோர். பார்த்தீங்களா? இந்த இடத்துல 50% மோர்னு இருக்குல்லையே, அதை தான் நான் 100% கூட ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 150% ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த wooden and plastic buckets sold by P shop in June month. அதுவும் என்ன பீசஸ் நான் டிஃபெக்டிவ் பீசஸ். நான் டிஃபெக்டிவ் பீசஸோட நம்பர்ஸ் இந்த இருக்கு பாருங்க 72 and 56. ஸோ 72 minus 56 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு டோட்டலா இங்க ஆஃப் எழுதுனாலும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ 72 minus 56 என்ன வருது உங்களுக்கு இதில் ஆஃப் போட்டு காட்டுறேன், போட்டு எழுதுறேன். 72 minus 56 plus 60 வரைக்கும் ஒரு 4, 70க்கு ஒரு 14, 72க்கு ஒரு 16. ஸோ 150% ஆஃப் 16. புரியுதா? இதில் 100% அப்படிங்கிறது வந்து 60. இந்த 16ங்கிறது 100%. இப்போ இந்த 16ல 50% எவ்வளவு 16ல 50%னா 8. ஸோ இந்த 100 plus 50% ஆட் பண்ணுறேன். ஸோ 24. ஓகே? ஸோ 24 numbers of wooden buckets sold by Q shop in June month. ஓகேவா? Then find the total plastic buckets sold by Q in June. இப்போ நம்மளுக்கு Q ஷாப்ல ஜூன் மந்த்ல உடன் பக்கெட்ஸ் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. ஸோ பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் Q ஷாப்ல ஜூன் மந்த்துக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். Q ஷாப்ல ஜூன் மந்த்துக்கு Q ஷாப்ல ஜூன் மந்த் வந்து Q ஷாப்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 96 இருக்கு. டோட்டல் வந்து 96. ஸோ 96 minus 24 போட்டிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் கிடைச்சிடும். எழுதுறேன்.
72. Q monthல Q shopல June monthல plastic buckets numbers வந்து 72, which is or what percent of total buckets sold by Q in May. Q shopல மே month orange அது எவ்வளோனா பாருங்க 120. Plastic buckets sold by Q shop in June month is what percentage? Is what percent of total buckets sold by Q in May month? Sold by Q in May month வந்து 120 பார்த்தோம். Q shopல May monthல total bucket sale ஆயிருக்கிறது 120. சரியா? Is what percent கேட்டிருக்கிறதுனால அப்படியே நான் இந்த நம்பர் இந்த மேல denominator total plastic buckets sold by Q in June அது மேலையும் is what percentங்கிறதுனால அப்படியே அந்த அடுத்த டேர்ம்க்குள்ள நம்பர் டினாமினேட்டர்லையும் போட்டு நான் டிவைட் போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன். இதுவே how many percentage more, how many percentage less அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா how many percentage more or less அப்படின்னு இருந்ததுன்னா டினாமினேட்டர்ல என்ன எந்த டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம்ல இருந்து நாமினேட்டர்ல இருக்கிற நாமினேட்டர்ல இந்த போட்டுக்கணும் இப்போ இந்த நம்பர் போட்டுக்கணும் அதை வந்து மைனஸ் பண்ணி அதை தான் நாமினேட்டரா நீங்க அப்படி கேட்டிருந்தாங்கன்னா போடணும். மோர் ஆர் லெஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்படிதான் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர்னு கேட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. இது வாட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா 70 டிவைட் பை 120 to 100 போட்டிங்க அப்படின்னா இந்த வரும் நம்மளுக்கு 5 6 60%. இங்க 12 இருக்கு, இங்க இன்டு 5 இருக்கு. ஸோ 60%. வாட் பர்சன்ட்னா 60%. சரியா? இது இருக்கு. Plastic bucket sold by Q is 60% of total buckets sold by Q in May அப்படின்னு போடலாம். இதுவே what percent more or less அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மூணு தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, லெஸ் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, மோர் ஆர் லெஸ் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன செய்யணும்னா இந்த டினாமினேட்டர் போட்டுக்கொள்ளே அந்த 120 அந்த 120ல இருந்து 72 மைனஸ் பண்ணிட்டு டினாமினேட்டர் 120 தான் இருக்கும். சரியா? இன்டூ 100 இந்த மாதிரி போட்டு நீங்க ஆன்சர் போடணும். ஓகேவா? இது வெறுமனே இஸ் வாட் பர்சன்ட் கேட்டிருக்கனால நான் அப்படியே போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 60%. புரிஞ்சா என்ன பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு கவனமா வாசிச்சுட்டு நீங்க அப்படியே போட இந்த வாசிக்க நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கடைசி இந்த கொஸ்டின் வாசி முடிக்கும் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் ஆனா ஃபுல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப கொஸ்டின் என்ன தெரிஞ்சாதான் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ண முடியும். மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும். சரியா? திருப்பி வர சொல்றேன், கவனிங்க. 40% ஆஃப் டோட்டல் பக்கெட் sold by P in June ஆர் பிளாஸ்டிக் பக்கெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பக்கெட்ஸ் பி ஷாப்ல ஜூன் மந்த்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் எவ்வளவோ அதில் 40% வந்து எடுத்திருக்கோம். 40% எடுத்திருப்போம். 64 கிடைச்சிருக்கு. இதில் 1/8 ஆஃப் டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்துட்டு டிஃபெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 64ல 1/8 எவ்வளோ அப்படின்னா 8 நம்பர்ஸ் வந்துட்டு டிஃபெக்டிவ், பேலன்ஸ் இருக்கிற 56 நம்பர்ஸ் வந்துட்டு நான் டிஃபெக்டிவ். ஓகேவா? அடுத்து 25% ஆஃப் டோட்டல் உட்டன் பக்கெட்ஸ் sold by P in சேம் ஜூன் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பி ஷாப்ல ஜூன் மந்த்ல நம்ம இப்பதான் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் கண்டுபிடிச்சோம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் டோட்டல் பக்கெட்ஸ் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் கிடைச்சிடும். உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்து டோட்டலா 96%. அப்படி இல்லைன்னா இந்த ஏற்கனவே கொஸ்டின் வந்துட்டு 40% வந்துட்டு பிளாஸ்டிக் பக்கெட்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 60% வந்துட்டு உடன் பக்கெட்ஸாக இருக்கும். ஸோ 60% போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் கிடைச்சிடும். அதுலயுமே எவ்வளோ டிஃபெக்டிவா 25% டிஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25% டிஃபெக்டிவ்னா 96 50% 48 25% அதுலயும் பாதி 24. ஸோ 96 மைனஸ் 24 72 நம்பர்ஸ் வந்து நான் டிஃபெக்டிவ் பீசஸ். இந்த ரெண்டு இப்போ ஏன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க. அடுத்ததுல அண்ட் டோட்டல் உடன் பக்கெட் சோல்ட் பை Q இன் ஜூன் ஆர் 50% மோர் தேன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் பிளாஸ்டிக் அண்ட் உடன் பக்கெட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி சோல்ட் பை P இன் ஜூன் விச் ஆர் நாட் டிஃபெக்டிவ். புரியுதா? ஏன் இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன் நம்ம நாட் டிஃபெக்டிவ் பீசஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? புரியுதா? நான் டிஃபெக்டிவ் பீசஸ்ல டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் வருதோ, அதாவது பி ஷாப்ல ஜூன் மந்த்ல உடன் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் உள்ள டிஃபரன்ஸ்ல அதுவும் நான் டிஃபெக்டிவ் பீசஸ் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது 50% ஜாஸ்தி. அந்த வேல்யூ தான் என்னது கியூ ஷாப்ல ஜூன் மந்த்ல உடன் பக்கெட்ஸ் வித்தது. சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு 150% ஆஃப் இந்த டிஃபரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு 16 நம்பர்ஸ் வந்துட்டு கிடைக்குது. இந்த 16 நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 100%. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது 150%. அப்போ 150% 16ல பாதி 8 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போட்டு ஆட் பண்ணீங்கன்னா 24 நம்பர்ஸ் வந்துட்டு உடன் பக்கெட் சோல்ட் பை கியூ ஷாப் இன் ஜூன் மந்த். அப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட் சோல்ட் வந்து ஆல்ரெடி கிராஃப்ல இருக்கு. அதுல இருந்து நான் 24 நம்பர்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா டோட்டல் பிளாஸ்டிக் பக்கெட் சோல்ட் பை கியூ ஷாப் இன் ஜூன் மந்த் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த நம்பர் வந்து இந்த இருக்கு 72 நம்பர்ஸ். This number is what percent of total buckets sold by Q in May month. So total buckets sold by Q in May month கிராஃப்ல இருக்கு. அதை அப்படியே எடுத்து கீழே போட்டு கழிச்சு டினாமினேட்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா 60%. ஓகேவா? புரிஞ்சா? ஒரு கொஸ்டின் கவனிங்க.
In May, if total number of plastic buckets sold by T are 4 times the difference between the total number of buckets sold by Q in both months in June and month, May said then find the minimum possible average of total wooden buckets sold by T in May month and total plastic buckets sold by T in June month. Given number of wooden buckets sold by T in June is greater than total wooden buckets sold by T in May and it is also a perfect square number. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, minimum possible average of total wooden buckets sold by T in May and total plastic buckets sold by T in June. T ஓட May monthல wooden bucket plus T ஓட June monthல அதோட plastic bucket. இதோட minimum possible average வந்துட்டு இந்த ஆவரேஜ் வந்துட்டு கூடுமான அளவுக்கு மினிமம் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னது, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் உடன் பக்கெட்ஸ் சோல்ட் பை டி. டீ ஷாப்ல ஜூன் மந்த்ல வித்த உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு ஷுட் பி கிரேட்டர் தென் டீ ஷாப்ல மே மந்த்ல உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸை விட ஜூன் மந்த்ல வித்த வந்து ஜாஸ்தியா இருக்கணும். சேம் ஷாப் டீ ஷாப்ல அதே டீ ஷாப்ல தான் ஜூன் மந்த்ல உடன் பக்கெட்ஸ் வித்த நம்பர்ஸ் வந்துட்டு மே மந்த்ல உடன் பக்கெட்ஸ் வித்த நம்பரை விட ஜாஸ்தி. இந்த வேல்யூ வந்து ஜாஸ்தி. சரியா? அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்க, மே மந்த்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் will be T or 4 times. Four times the difference between the total number of buckets sold by Q in both months. அப்போ Q ஷாப்ல 2 மாசத்துலயும் எவ்வளவு வித்துருக்குங்கிறத பார்க்கலாம். Q ஷாப்ல 2 மாசத்துல வித்தது வந்துட்டு ஒரு மாசத்துல 120, இன்னொரு மாசத்துல 96. சரியா? ஜூனையும் மேயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா Q ஷாப்ல வந்துட்டு 120 plus 96. இதோட டிஃபரன்ஸ் 4 times ஆஃப் த டிஃபரன்ஸ். கரெக்டா? சரி, Q ஷாப்ல ஜூன் மந்த்துக்கும் மே மந்த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 120 minus 96. இது கிடைக்கும் 24. ஸோ 4 into 24 96. ஓகேவா? சரி, இப்போ டீ ஷாப்ல மே மந்த்ல பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் எவ்வளவு வித்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா நம்ம சேம் உடன் பக்கெட்ஸ் கண்டுபிடிச்சலாமா? உடன் பக்கெட்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர்ஸ்ல வந்துட்டு இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ டீ ஷாப்ல மே மந்த்ல எவ்வளவு வித்துருக்கு அப்படின்னா டீ ஷாப்ல மே மந்த்ல வித்து வந்துட்டு 168. ஸோ இந்த 168 மைனஸ் 96 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் கிடைச்சிடும். சரியா? 72. ஸோ 72 நம்பர்ஸ் தான் உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு வித்துருக்காங்க மே மந்த்ல டீ ஷாப்ல. இது எப்படி இருக்கணும், இந்த 72 விட ஜூன் மந்த்ல வித்த நம்பர்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கணும். சரியா? புரியுதா? ஜாஸ்தினா ஒரு இடாவும் ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஜூன் மந்த்ல டோட்டலாவே டீ ஷாப்ல எவ்வளவு வித்துருக்கோ அதை விட கம்மியா இருக்கணும். அது ஞாபகம் இருக்குல்ல? புரியுதுல? இப்போ இந்த நம்பரை விட இந்த நம்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம மே மந்த் டீ ஷாப்ல வித்த உடன் பக்கெட்ஸ் வந்துட்டு 72 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 72 விட ஜூன் மந்த்ல வித்த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கணும். உடன் பக்கெட்ஸ் புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாஸ்தி இருக்கணும். ஓகேவா? ஆனா அந்த ஜூன் மந்த்ல அந்த டீ ஷாப்ல வித்த டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸை விட ஜாஸ்தி போயிடக்கூடாது. டீ ஷாப்ல ஜூன் மந்த்ல டோட்டலா வித்த பக்கெட்ஸ் நம்பர்ஸ் வந்துட்டு 168. டோட்டல் நம்பர்ஸ் வந்து 168. இந்த 168 விட ஜாஸ்தி போயிடக்கூடாது. ஸோ 72 to 168 தான் இருக்கணும். சரியா? 72 to 168. இந்த 168க்கு மேல போகக்கூடாது. புரியுதா? ஸோ 72க்கும் 168க்கும் நடுவில் இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அந்த ஸ்கொயர் நம்பர் எதுவா ஈவன் நம்பரோட ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். அது என்னென்ன வாய்ப்பு இருக்கு, இது வந்து 72 ஆயிடுச்சு. 8 ஸ்கொயர் வந்து 64. 9 ஸ்கொயர் தேவையில்லை, நமக்கு ஈவன் நம்பரோட ஸ்கொயர் தான் எடுக்கணும். அப்போ 10 எடுங்க. அடுத்து 10 எடுத்தீங்கன்னா 100. 11 தேவையில்லை, 12 எடுங்க. 12 எடுத்தீங்கன்னா 144. 13 தேவையில்லை, 14 எடுங்க. 14 ஸ்கொயர் 196. 196 168க்கு மேலே போகக்கூடாது. அப்போ 196 வராது. ஸோ இந்த ரெண்டு நம்பராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 100 150 144. 100 144 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர். சரியா? அதுவும் எதுக்குள்ள இருக்கணும், 72க்கு மேலே இருக்கணும், 168க்கு உள்ள இருக்கணும். அப்படின்னா நமக்கு 100 144 தான் சான்ஸ் இருக்கு. சரியா? இன்னொரு கண்டிஷன் என்னது, minimum possible average of total wooden buckets sold by T in May month, total plastic buckets sold by T in June month. அதை நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா? நமக்கு இதுல மினிமம் பாசிபிள் ஆவரேஜ் வரணும் அப்படின்னா
மேலே இருக்கிற நாமினேட்டர்ஸ் நம்பர்ஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். சரியா? ஏன்னா 2ங்கிறத மாற்ற முடியாது. 2ங்கிறது ஃபிக்ஸட். ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இங்கே டோட்டலாகவே 2 தான், 2 டேட்டா தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஆவரேஜாக எடுக்கும்போது கீழே வந்து டோட்டல் நம்பர்ஸ் வந்து 2 தான் போட முடியும். சரி, இருக்கிறது 2 டேட்டா தான். அதுக்கு தான் ஆவரேஜ் பார்க்கணும். ஸோ 2 நம்பர்ஸ் தான் கீழே போட முடியும். ஸோ 2 வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மினிமம் பாசிபிள் ஆவரேஜ் வேணும்னா மினிமம் நம்பரை வேணும்னா மேலே இருக்கிற டேட்டாவும் சின்ன நம்பராக வரணும். சரியா? மேலே இருக்கிற டேட்டாவும் மினிமம் நம்பர் வந்தால் தான் மினிமம் பாசிபிள் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த டேட்டா இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்க. மே மந்த்ல உடன் வைக்க சொல்ற நம்பர்ஸ் டி ஷாப்ல வித்தது வந்துட்டு ஃபிக்ஸட். அதை மாற்ற முடியாது. 72 தான், அது ஃபிக்ஸட். நம்மளுக்கு இப்போ எது நம்மளுக்கு இது மினிமம் நம்பரா டிசைட் பண்ற ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த ஜூன் மந்த்ல டி ஷாப்ல பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வித்தது தான். ஏன்னா அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 100ஆவும் இருக்கலாம், 144ஆவும் இருக்கலாம்னு ரெண்டு நம்பர்ஸ் வந்து நம்ம சாய்ஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் வந்துட்டு கம்மியா வரணும். ஜூன் மந்த்ல பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வித்ததோட நம்பர்ஸ் வந்துட்டு கம்மியா வரணும் அப்படின்னா, இந்த ஜூன் மந்த்ல டி ஷாப்ல உடன் பக்கெட்ஸ் வித்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியா வரணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஸோ இந்த டி ஷாப்ல ஜூன் மந்த்ல உடன் பக்கெட்ஸோட நம்பர் ஜாஸ்தியா ஆச்சுன்னா தான் அதே ஷாப்ல அந்த மந்த்ல பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகும். புரியுதுல? இந்த உடன் பக்கெட்ஸோட நம்பர் ஜாஸ்தி ஆகும்போது பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸட். டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் sold by டி ஷாப் in June month is fixed. இப்போ உடன் பக்கெட்ஸ் வந்து தான் நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. உடன் பக்கெட்ஸ் வந்து 100ம் போடலாம், 144ம் போடலாம். சரியா? இப்போ 100 போட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த டி ஷாப்ல ஜூன் மந்த்ல பிளாஸ்டிக் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் நம்பர்ஸ் டேட்டா இதுதான் வந்து நம்மளுக்கு மினிமமா வரணும். இது மினிமமா வரணும்னா இது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா இந்த உடன் பக்கெட்ஸ் நம்பரை சார்ந்து இருக்கு. டி ஷாப்ல ஜூன் மந்த்ல உடன் பக்கெட்ஸ் நம்பரை சார்ந்து இருக்கு. இப்போ இதுக்கு தான் 2 ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். என்னன்னா ஒன்று 100ஆவும் இருக்கலாம், ஒன்று 144ஆவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு 100ஆவும் இருக்கலாம், 144 இருக்கலாம்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். இப்போ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த உடன் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே மினிமம் ஆவரேஜ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரியா? சரி, இப்போ இந்த உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு 100ன்னு போட்டு பார்ப்போம். சரியா? இப்போ 100 எடுத்துக்குவோம். டோட்டல் பக்கெட்ஸ் வந்து டி ஷாப்ல ஜூன் மந்த்ல டோட்டல் பக்கெட்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா, இந்த வேல்யூ கரெக்ட் பண்ணிக்கோங்க. 180 இருந்துச்சு, 180 கிடையாது, 192 தான் கரெக்ட். இந்த டேட்டா தான் கரெக்ட், 192 தான் கரெக்ட். சரியா? ஓகே, 192. அப்போ டி ஷாப்ல ஜூன் மந்த்ல 192 நம்பர்ஸ் தான் டோட்டல் பக்கெட்ஸ் வந்து சேல் ஆயிருக்குது. இதுல இப்போ உடன் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் 100 எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் 92 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 92 போட்டா உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குமா, மினிமம் ஆவரேஜ் கிடைக்குமா, இல்ல 144 போட்டா மினிமம் ஆவரேஜ் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 144ங்கிறது என்னன்னா இந்த 100 and 144 நம்பர்ஸ் இருக்குன்னா இந்த உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் தான். இப்போ இந்த 192ல இருந்து இந்த 100க்கு பதிலாக நான் 144 நம்பர் எடுக்கிறேன். 144 எடுத்தேன் அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் இருக்கும்? ரெண்டுமே பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் தான். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 192 மைனஸ் 144 என்ன அப்படின்னா, இங்கே ஒரு 6, அங்கே ஒரு 42, ஸோ 48. புரியுதா? ஸோ 48 நம்பர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த 92 வேல்யூ எடுத்தோம்னா நம்மளுக்கு மினிமம் ஆவரேஜ் கிடைக்குமா, இல்லை 48 நம்பர் எடுத்தோம்னா நம்மளுக்கு மினிமம் ஆவரேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 48 எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ மினிமமாக கிடைக்கும். சரியா? அதனால நம்ம இந்த உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு 144ங்கிறதா கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மினிமம் பாசிபிள் ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. மினிமம் பாசிபிள் ஆவரேஜ், இந்த மினிமம் பாசிபிள் ஆவரேஜ் வந்துக்கிறதுனால எந்த 2 டேட்டா நம்ம ஆவரேஜ் எடுக்கணுமோ அந்த 2 டேட்டால இந்த மே மந்த் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. மே மந்த்ல டி ஷாப்ல வித் உடன் பக்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸட். ஆனால் ஜூன் மந்த்ல டி ஷாப்ல வித் பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் தான் வந்துட்டு எந்த டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இருந்தது, அதே மந்த்ல அதே ஷாப்ல வித் உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸை சார்ந்து இருந்துச்சு. அந்த உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு 100ஆவும் இருக்கலாம், 144ஆவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 72 to 168 இருக்கணும்னு சொல்லிட்டு 72 to 168 இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை டோட்டலாவே நம்பர் 72ங்கிறது இதை விட 72 பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 72ங்கிறது என்னது? மே மந்த்ல டி ஷாப்ல வித் உடன் பக்கெட்ஸோட நம்பர்ஸ். ஸோ 72 to 168 இருக்கிறது வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து 100, 144. இப்போ இந்த உடன் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் 100 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். இப்போ உடன் பக்கெட்ஸ் நம்பர்ஸ் 144 பெரிய வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு கம்மியாகும். பாருங்க,
இதுதான் 140 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாச்சு 48. ஸோ இந்த 48 எடுத்தால் தான் உங்களுக்கு மினிமம் ஆவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ 48 தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மே மந்த்தில் இந்த டேட்டா என்னது, இது இங்கே இருக்க டீ மந்த்து, சாரி டீ ஷாப்பில் மே மந்த்து உடன் பாஸ்கெட் வந்து 72 ப்ளஸ் டீ ஷாப்பில் ஜூனோட பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் வந்து 48. எனக்கு மினிமம் தான் வேணும், அதனால் மினிமம் நம்பர் எடுத்துக்கிறேன். போட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து சி 60 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 72 + 48 120 120 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 60 சார் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம எடுத்து இப்போ இந்த எடுத்தது எல்லாமே SBI PO மெயின்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.